வணக்கம். மித்ரா டிவிக்காக அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை தெரிவிங்க. இதில் ஜோதிடம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த நல்ல கருத்துக்களை உங்களுக்காக பதிவிட காத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கண்டென்ட் போய்க்கலாம். உங்கள் வாழ்க்கை துணையும் வளர்ச்சியும். நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது, சார் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வளர்ச்சி இருக்குமா, நான் ஜெயிச்சிருவேனா, நான் நல்லா இருப்பேனா அப்படிங்கிற கேள்வியை கேட்காத நபர்களே கிடையாது. அதே போல் எனக்கு எந்த மாதிரி சார் வாழ்க்கை துணை அமையும், எனக்கு அழகாக இருப்பாங்களா, படிச்சிருப்பாங்களா, வெளிநாட்டிலேருந்து வருவாங்களா, பக்கத்துலேயே இருப்பாங்களா, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணலாமா, அல்லது உள்ளூர்லேயே கிடைக்குமா, இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும். இப்படி கல்யாணம் சார்ந்த விஷயத்துல இன்னைக்கு நிறைய எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கு. அதையெல்லாம் தாண்டி ஒரு வருத்தமான விஷயமும் இருக்கு. என் பொண்ணுக்கோ பையனுக்கோ நல்ல கல்யாணம் நடந்தா போதும், ஊரே பார்த்து பிரமிக்கணும், இப்படி ஒரு கல்யாணம் இவங்க பண்ணிட்டாங்களே அப்படின்னு நமக்கு பெருமையா இருக்கணும்னு நினைக்கிறத தவிர, பொருத்தம் பார்க்கறதுலையோ அல்லது ஜாதகத்தை ஆய்வு பண்றதுலையோ இதுல எல்லாம் நிறைய பேர் கோட்டை விடுறாங்க. இது மனசுக்கு வருத்தமா இருக்கு. நம்ம டெய்லி நம்ம ஆபீஸ்ல குறைஞ்சபட்சம் 2 பேராவது வாழ்க்கை சரியில்லை, வாழ முடியல, போதும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் வருதுங்க. இது கேட்கும் போதெல்லாம் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா திருமணம்ங்கிறது 1000 காலத்து பந்தம். கிட்டத்தட்ட ஊர் மக்கள், உறவுகள், புரோகிதர்கள், பண்டிதர்கள், சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள், குலதெய்வம், தாய் தந்தை, இவங்கெல்லாம் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணி ஒரு புதிய பந்தத்தை உருவாக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பந்தத்தை நம்ம உருவாக்கும் போது அது வழி தவறியோ தடுமாறியோ வாழ்க்கை பாதை மாறியோ நெருடலோடவோ பயணிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வேதனையாகவும் கஷ்டமாக இருக்கு. எப்படி சார் அப்படின்னா, வாழ்க்கையில புரிதல் ரொம்ப கம்மியாயிருச்சுங்க. இன்னைக்கு உலகம் ஸ்பீட் ஆயிடுச்சு. பூமியை அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா கூட நம்ம ஸ்பீட் ஆயிட்டோம். கல்ச்சர், கலாச்சாரம், வேகம் இதெல்லாம் மாறிடுச்சு. அப்படியே போயிட்டு இருக்கு காலம். அதாவது கண் போன போக்கில கால் போகலாமான்னு மாதிரி, கண் போன போக்கில தான் கால் போய்கிட்டு இருக்கு. நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். எதுக்கு யார் வர்றாங்கன்னு கூட தெரியறது இல்லை. லைஃப் போனா சரி, இன்னைக்கு ஓடினா சரி, நல்ல ஹோட்டல்ல போய் நல்ல உடம்ப கெடுக்கிற உணவுகள் எது எதோ அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம லைஃப்பை வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இங்க வாழ்க்கை. நீங்க அதாவது கப்புள்ஸ், அதாவது நீங்க முதல்ல கணவன் மனைவி பாதிக்கப்படுறீங்கன்னா நீங்க தான் பாதிக்கப்படுறீங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க ஈகோவால. கிடையவே கிடையாது. உங்க அப்பா அம்மா, உங்க ஃபேமிலியில இருக்கிற உங்க சித்தப்பா, பாட்டி, தாத்தா, அத்தை, மாமா எல்லாரும் வருத்தப்படுவாங்க. ஏன் இந்த குழந்தை மட்டும் இப்படி இருக்கு ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க 10-20 பேர்த்த வருத்தப்பட வைக்கிறதுக்கு உங்க வருத்தத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வாழலாங்கிற தன்மானம் அதிகமா இருக்கும். முடியாது. அதுக்கு தான் கிரக பொருத்தம்னு ஒண்ணு வச்சாங்க. ஜாதக பொருத்தம் 10 பொருத்தம் மட்டும் முக்கியம் இல்லைங்க. ஜாதகத்தை ஆய்வு பண்ண சொல்றோம். ஒரு 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 பெண் குழந்தைய ஒரு ஆணுக்கு கட்டி கொடுக்குறோம்னா அவங்க எவ்வளவு காலம், அடுத்த காலகட்ட வளர்ச்சி என்ன, இதெல்லாம் அனலைஸ் பண்றது இல்லை. பொருத்தம் பார்க்கறதுங்கிறது 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேலை கிடையாது. அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை பார்க்காம சும்மா ஏனோ தானோன்னு பண்ணி ஒருத்தர் வாழ்க்கையை கெடுக்கிறது, இல்லை ஒரு வாழ்க்கை போறதுங்கிறது மனசுக்கு வேதனையா இருக்கு. அதனால இது பெற்றோர்களும் பாருங்க, உங்க குழந்தைகளுக்கிட்டையும் இந்த வீடியோவை காட்டுங்க. உண்மையிலேயே நிறைய பெற்றோர்கள் என் குழந்தை இப்படி பண்ணிடுச்சு, அப்படி இருக்குன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. எனக்கு கேட்கும்போது எனக்கு உள்ள மனசு கலங்குது. நம்மளும் குழந்தை வச்சிருக்கோம். நம்ம நம்ம வீட்டுல ஒருத்தங்க பாதிக்கப்பட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் கிளைண்ட் பேசும்போது என் மனசு பாதிக்குது. அதனால கல்யாணம்ங்கிறது ரொம்ப முக்கியங்க. 1000 காலத்து பயிர்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. தயவு செய்து நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கரெக்டான அனலைஸ் பண்ணி இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணுங்க. ஏன்னா குழந்தைங்க பாதிக்கப்படுது, பெற்றோர்கள் பாதிக்கப்படுறாங்க, மனவேதனை அடைகிறாங்க. இதெல்லாம் எல்லாம் பார்த்துங்க. ஈகோவை தயவு செய்து கழட்டி வைங்க. ஈகோவை யூகோன்னு சொல்லுங்க. ஏன்னா ஈகோ மாதிரி, கோபம் மாதிரியான ஒரு பெரிய செய்வனை நமக்கு நாமளே வச்சுக்கிறது உலகத்துல எதுவுமே கிடையாது. ஸோ டாபிக் வருவோம். உங்கள் வாழ்க்கை துணையும் வளர்ச்சியுங்கிறத இன்னைக்கு போட்டிருக்கோம். அது என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் வந்ததுக்கு அப்புறம் உங்க லைஃப் எப்படி இருக்கும், டெவலப்மெண்ட்டா இல்லை டெவலப்மெண்ட் எதுவும் குறையுதா அப்படின்னா நம்ம 2-3 விஷயத்தை தான் மெயினாக அதில் பார்க்க போறோங்க. என்ன அப்படின்னா, முதல்ல உங்க ஜாதகப்படி
ஆணாக இருந்தா செவ்வாயை பாருங்க, சாரி சுக்கிரனை பாருங்க. ஆணாக இருந்தா சுக்கிரனை பாருங்க, பெண்ணா இருந்தா செவ்வாயை பாருங்க. இவங்க 2 பேரும் உங்க ஜாதகப்படி கெடக்கூடாது. கெடக்கூடாதுன்னு என்ன? வக்ரம், அஸ்தங்கம், 6, 8, 12 மறைவு, ராகு கேதுகளோட இணைவு, இதெல்லாம் இல்லாம பாத்துக்கிறது நல்லது. சப்போஸ் இருந்துருச்சு, என்ன சார் பண்றது? அடுத்தது 7ஆம் அதிபதி போய் பாருங்க. உங்க ஜாதகத்துல உங்க லக்னத்துல இருந்து 7ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பாரு. அவரு பலமா இருக்கணும், கெடாம இருக்கணும். அவரும் கெட்டு போயிட்டாரு. குடும்பாதிபதி பாருங்க, 2ஆம் அதிபதி. அவர் தான் குடும்பஸ்தானத்துக்கு பொறுப்பு. உங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு அவர் 2ஆம் அதிபதி தான். உங்க லக்னத்துல இருந்து 12 கட்டத்துல 2ஆம் அதிபதி பொறுப்பு. அவர் நல்லா இருக்காருன்னு பாருங்க. 2, 7 செவ்வாய் சுக்கிரன் யாரோ ஒருத்தர் கெட்டு போயிடுறாங்க அப்படின்னா முதல் திருமணத்துல இடைஞ்சல் வரப்போகுதுன்னு அர்த்தம். 7ஆம் அதிபதியை விட 9ஆம் அதிபதி பலம் பெற்றா 2வது திருமணத்துக்கு அது வாய்ப்பு பண்ணி கொடுத்துரும். 11ஆம் அதிபதி 9 பலம் பெற்று 7 பலவீனப்பட்டாங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகளையோ கலத்தரத்துக்கோ டிஸ்டர்பையோ கொடுத்துரும். இப்படியெல்லாம் ஜோதிடத்துல விதிகள் இருக்கு. நம்ம ஏனோ தானோன்னு 10 பொருத்தம் மட்டும் போதும் இருக்குன்னு பாக்குறத விட்ட 12 கட்டங்களை பார்க்க மறந்துடும். இது ஏனோ தெரியல, இது தேவையில்லை, இப்படி பார்க்காதீங்க. எங்கிட்ட மட்டும் இல்லைங்க, தயவு செஞ்சு நீங்க எங்க போய் பாத்தீங்கன்னாலும் விவரமா கேளுங்க. ஒரு இடத்துக்கு 5 இடத்துல போய் பாருங்க. எப்படியாவது ஒரு ஜோசியராவது விவரமா சொல்லாமே போவார். யோசிச்சு பாருங்க. உங்க கெட்ட நேரம் ஒரு ஜோசியர் ஆமான்னு சொல்லி அவரை உங்க கர்மா தலையாட்ட வைக்கும். இது ஜோசியர் குற்றமா, நம்ம பொருத்தம் பார்த்தவங்க குற்றமாங்கிற விவாதத்துக்கு நம்ம போக வேண்டாம். உங்க உங்க நல்ல நேரத்துக்கு பிரார்த்தனைகளை ஆரம்பிச்சீங்கன்னா தான் வளர்ச்சி. உங்க கல்யாண ஜாதகத்தை எடுத்ததையுமே முதல்ல உங்க 11ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க. அவர்கிட்ட போய் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. உங்க 3ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க. அவர்கிட்ட போய் ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க. உதாரணத்துக்கு ஒரு மேச லக்னத்துக்காரங்க இருக்கீங்க, 3ஆம் அதிபதி புதன், 5ஆம் அதிபதி யாரு, 11ஆம் அதிபதி யாரு, சனி. அப்போ புதன் சனி சேர்க்க ஒரு காம்பினேஷனா இருக்காங்கன்னா ஒரு ஹரிவரதராஜ பெருமாள், ஒரு ஒரு பெருமாள் கிட்ட போய் ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு பிரார்த்தனை வச்சு, என் பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ கல்யாணம் பண்ண போறோம், உங்க ஆசீர்வாதம் வேணும், அவங்க எப்பவுமே நல்லா இருக்கணும், நல்ல வரன்களை கண்ணுக்கு தெரியணும், நல்ல வழிபாடு பண்ணணும், இப்படியெல்லாம் நீங்க வேண்டிக்கங்க. சிலர் குலதெய்வத்துல ஜாதகம் வச்சு எடுப்பாங்க, தாராளமா எடுத்து பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. இப்படி ஒரு டெவலப் பண்ணி பாருங்க. அப்போ ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி பலம் பெறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ கல்யாணம் பண்ண உடனே அந்த ஜாதகர் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பார். ஒரு ஆணுக்கு சுக்கிரன் பலமா இருக்காரு, 7ஆம் இடத்தை குரு பாத்துறாரு, சூரியன் பாத்துறாரு, இல்ல 7ஆம் இடத்துக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி தொடர்பு வருது. இவங்கெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் டாப்புக்கு போயிடுவாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க. திருமணம் பண்ண லைஃப். சுக்கிரன் உச்சமா இருக்காரு, ஆட்சியா இருக்காரு, 4ஆம் இடத்துல இருக்காரு, கேந்திர திரிகோணங்கள்ல இருக்காரு அப்படின்னா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆண் பெரிய வளர்ச்சி அடைவார். ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் ஆட்சி உச்சம் 7ஆம் இடம், அதே போல கேந்திர திரிகோணங்கள்ல செவ்வாய் இருக்காரு, அவங்களுக்கு 7ஆம் இடத்தை சூரியன் செவ்வாய குரு சூரியன் இவங்கெல்லாம் தொடர்பு கொள்றாங்க, குரு பார்க்கிறாரு. அப்படிங்கும் போது கல்யாணத்துக்கு அப்புறம் வளர்ச்சி இருக்கும். இப்ப வளர்ச்சி பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ வளர்ச்சி இல்லாம போகாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம ஆழமா பார்த்து நல்லபடியா பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம யாரும் பண்ண மாட்டேங்கிறோம். அவசர சூழல். பொண்ணு பார்த்தா போதும், இல்லை மாப்பிள்ளை பார்த்தா போதும், பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருந்தா போதும், லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். 2 ஜாதகம் வருது, 2 பேர்த்துக்குமே 5ஆம் இடத்துல ஒருத்தருக்கு ராகு இருக்கு, இன்னொருக்கு கேது இருக்கு, ஆணுக்கும் பெண்ணுக்கும். சூரியனும் கெட்டு போகுது, குருவும் கெட்டு போறாரு, 5ஆம் அதிபதியும் அவுட்டு, 9ஆம் அதிபதியும் பிரச்சனைனா எப்படி சார் குழந்தை பிறக்கும்? ஒரு ஜாதக சாஸ்திரம்ங்கிறது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி சித்தர்களும் ஞானிகளும் எழுதி வச்சிருக்காங்க. எல்லாமே இந்த மாதிரி பலவீனமான ஒரு அமைப்பை பார்த்துட்டு இதுல ஸ்திரீ தீர்க்கம், மகேந்திர பொருத்தம் அதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும், அது ஒரு 10% சப்போர்ட் பண்ணுது. 5-10 பொருத்தம், தசவித பொருத்தம். மாப்பிள்ளைக்கு நடக்கிற தசாபுத்தி என்ன, பெண்ணுக்கு நடக்கிற தசாபுத்தி என்ன, வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிற ஜாதகமா, இதுக்கு தான் சார் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஜோதிடரும் கடனேன்னு பார்த்துடக்கூடாது, வந்திருக்கிறவங்களும் கடனேன்னு கேட்டுட்டு போயிடக்கூடாது. இதெல்லாம் நிறைய பார்க்குறோம், வருத்தமா இருக்கு. அதனால தயவு செஞ்சு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஜாதகத்தில் வளர்ச்சிக்கான நோக்கம், வளர்ச்சிக்கான அமைப்பு இருக்காங்கிறத செக் பண்ணியே ஆகணும். அப்பதான் அந்த திருமணத்துக்கான வாய்ப்பு. 2 வருஷம் தள்ளி போகட்டும், தப்பே இல்லை. 1 வருஷம் வெயிட் பண்ணுங்க, தப்பே இல்லை. அவசரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு காலத்துக்கும் கஷ்டப்படுறதுக்கு 2 வருஷம் ஒரு மன உளைச்சல் இருக்கும், இல்லாமையெல்லாம் இருக்காது. ஒரு வருஷம் தள்ளி போய் நல்ல பொருத்தம் கரெக்டா பார்த்து பண்ணுங்க. அனலைஸ் பண்ணி பண்ண சொல்றேன், அவ்வளவுதான். இதுதான் உண்மை. தயவு செஞ்சு ஒரு மாற்றத்தை நோக்கி பயணத்துக்கு
நீங்களும் தயாரானா தான் அடுத்தடுத்து உங்க குழந்தைகள் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. அப்போ உங்க வாழ்க்கை துணை வர்ற நேரம் வளர்ச்சியா வீழ்ச்சியாங்கிறது ஜாதகத்துல நமக்கு தெரியும். அதுக்கான விதிகளை தான் நான் எளிமையா சொல்லியிருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். வரும் காலத்துல திருமணமாகிற தம்பதிகள், பெண்கள், ஆண் பெண் யாருனாலும் சரி, எந்த விதமான தோஷமும் இல்லாம பெற்றோர்களுக்கு இவங்களால கசப்பு கஷ்டங்கள் வராம நல்ல வரனா அமையணும்னு நான் வாராகியும் மகா பெரியவரையும் இந்த நேரத்துல நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.